வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிடிசிபி வீட்டு மனை. ஒரு மனை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 மனைகள் விற்பனைக்கு இருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாசி ரோடு சின்னியம்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது எப்படியே மயிலம்பட்டி வில்லேஜ் கரையாம்பாளையம் பக்கத்தில் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டு மனைகள் வேலையாகிட்டு இருக்கு. இது சுற்றியும் பாருங்க, பெரிய பெரிய வீடுகள் இருக்கு. இந்த அவினாசி ரோட்லேருந்து பக்கத்தில் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. சின்னியம்பாளையம், நீலாம்பூர் சில பயங்கர டெவலப்மெண்ட்டு. இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா சின்னியம்பாளையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வருது. சின்னியம்பாளையத்துக்கு மிக அருகாமையில் மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல அருமையான ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு வீட்டு மனைகள் நல்லா இருக்குது. இதோட அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டு மனைகள் கிழக்கு வடக்கு சைட்டுகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுற்றியும் இந்த பூமி சுற்றியுமே வீடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே நாங்கள் பிளான் கொடுத்துருப்போம். உள்ளுக்குள்ள இருக்கிற சைட் பார்த்தீங்கன்னா 33 அடி தார் ரோடு வரப்போகுது, வேலை நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள 2 ரோடு வரும் எல் ஷேப்பில், ஒரு 33 அடி ஒன்று, திருப்பி 33 அடி வருது. அதே மாதிரி மெயின் ரோட்லையும் 30 அடி தார் ரோடு அந்த பிளான்ல தெளிவாக கொடுத்துருப்போம். இது சுற்றியுமே 30 அடி ரோடு ஸ்கொயரா பூமி இருக்குது. இதில் வீட்டு மனைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா 40க்கு 60ங்கிற மனைகள் இருக்குது. அதே மாதிரி 40க்கு 70ங்கிற மனைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40க்கு 59ங்கிற மனைகள் இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட 15க்கு 30ங்கிற 2 மனைகள் சின்ன சைட் இருக்கு. நல்ல அருமையான ஒரு வீட்டு மனைகள் மிகவும் அவினாசி ரோட்டுக்கு மிக அருகாமையில் சின்னியம்பாளையம் பகுதியில் அமைஞ்சிட்டு இருக்கு. இது வேணுங்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணுங்க. நல்ல அருமையான சைட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இப்பவே ஸ்டார்டிங் கேட்டகரியிலேயே வந்துட்டீங்கன்னா வடக்கு கிழக்கு சைட் வேணுங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை நீங்கள் கால்குலேஷன் போட்டீங்கன்னா 8 lakhs வருது, 8 லட்சம் மதிப்பு வருது. இது சுற்றியுமே வீடுகள் இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் வசதிகள் இருக்குது. சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பான வீடுகள் நிறைய சுற்றி அமைஞ்சிருக்கு. இதில் சுற்றியுமே இப்போ கல் போட்டு இப்போதான் பூமிகள் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போவே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற நல்ல சைட்டு நீங்கள் ஸ்கொயர் சைட்ஸ் வேகமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரும்பாலும் கிழக்கு திசையை நோக்கி சைட்டுகளும் வடக்கு திசையை நோக்கி சைட்டுகளும் நிறைய இருக்கு. மொத்தம் 25 சைட்டுக்குள்ள தான் வருது. இதில் நல்ல அருமையான பூமி, நல்ல மண் வளம் பாருங்களா, செம்மண் பூமி. பொதுவாக நீலாம்பூர் சைடில் போயிட்டீங்கன்னா எல்லாம் களிமண் பூமி இருக்கும். இது வந்து சின்னியம்பாளையம் அதுக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்குது. இந்த சின்னியம்பாளையத்தை பாருங்க, எல்லாம் செம்மண் பூமி, ஓடக்கல் பூமி, நல்ல அருமையான பூமி, மண் வளம் மிக்கது. போர்வெல் போட்டால் உடனே தண்ணி வசதி கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் நல்ல தண்ணி வசதி பக்கத்தில் குடியிருப்புக்கு பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு. இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா 33 அடி தார் ரோடு, ட்ரைனேஜ், காம்பவுண்ட் கட்டுறப்ப இதோட அமைப்பே மாறிடும். இப்போ நீங்கள் பார்க்குற சும்மா வெறும் பூமிங்கிற மாதிரி கணக்கு தான். நீங்கள் எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி பார்க்குறப்ப அட்டகாசமாக அந்த பூமியோட அமைப்பே மாறிடும். வேணுங்கிறவங்க உடனே வந்து உங்களுக்கு வேணுங்கிற வீட்டு மனையை நீங்களே தேர்வு செஞ்சுக்கிற வசதி இப்போ கொடுத்துருக்குறோம். நல்ல அருமையான ஒரு முதலீடுக்கு ஏற்றது, வீடு கட்டுறதுக்கு ஏற்றது. அவினாசி ரோடுக்கு மிக அருகாமையில் சின்னியம்பாளையத்தில் இது இருக்கு. உடனே வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கும் நல்ல சைட்டு, அதுபோக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். அதில் நிறைய வியூவர்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய கேட்குறாங்க, பொள்ளாச்சி ரோடு, காரமடை, ஆனக்கட்டி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அவினாசி ரோடு சைடு ப்ராப்பர்ட்டி வரதில்ல பண்ணுங்க அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு அவங்களுக்கு வசதிக்காக இந்த சைட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் நல்ல அந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு. இந்த ரேட்டு வந்து ஒரு நியாயமான ரேட்டுன்னு சொல்லலாம். நீ டெவலப்மெண்ட் பண்ணி பார்க்குறப்ப இது அமைப்பு மாறும், திருப்பி ரேட்டு கூட ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அவினாசி ரோடு, தொட்டிப்பாளையம் அதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா இந்த ரேட்டை விட அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. பிரபல பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கூட விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அவினாசி ரோடு 5 கிலோமீட்டர் தள்ளியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் சென்ட் வித்துட்டு இருக்காங்க. இது ஒரே 1 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சைட் வேணுங்கிறதுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம். கரெக்டான ரேட்ல நீங்க வாங்கலாம். அதெல்லாம் ரொம்ப கம்மியான நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கப்படும். இந்த சைட்ல அனைத்து வசதிகளுடன் வந்துருது உள்ள. தாராளமாக நீங்கள் வந்து நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த சைட்டை பார்த்து உடனே தேர்வு எடுத்து நியாயமான சைட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேங்க் லோன் வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. சைட் வாங்குறதுக்கும் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கும் பேங்க் லோன் வசதிகள் செஞ்சு கொடுக்கப்படும்.
இந்த சைட் வந்து வெரிஃபைட் சைட், எல்லாம் டைரக்டா வெரிஃபைட் பண்ணி இந்த சைட்டை எடுத்திருக்கோம். சுத்தியுமே ராஜீவ்காந்தி நகர், தனம் நகர், மயிலம்பட்டி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட் 6, 7, 8 பல ரேட் வருது. இது ஒரே 1 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. பக்கத்துல வீடு, ஸ்கூலு, கோயில்கள் மற்றும் நல்ல சௌகரியத்தோட பூமி அமைஞ்சிருக்கு, நல்லா கிடைச்சிருக்கு. அருமையான இது மொத்தமா 1.5 ஏக்கருங்கன்னு இந்த வீட்டு மனைகள் வேகமா வித்துரும். வேணுங்கிறவங்க முன்னாடி வந்து தேர்வு செஞ்சுக்குங்க. எல்லா நல்ல விஷயங்கள் இருக்குது சைட்ல. சுத்தியும் மனைகள் குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கனால இதோட மார்க்கெட் ரொம்ப விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. வெறும் இந்த பூமியிலே இந்த ரேட் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போது ரேட்டு மாறுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. தாராளமாக வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணி செய்யுங்க. மனையை தேர்வெடுத்துக்குங்க. மனையில் ஒரு சிறப்பு அம்சம் நீரோட்டம் நல்லா இருக்கு. பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்த பூமி பக்கத்துல எல்லாம் நீரோட்டம், அதாவது போர்வெல் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்குள்ளேயே நல்ல தண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். அது செம்மண் பூமியாக இருக்கிறனா தண்ணி வந்து உப்பு தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணிகளை நம்மளுக்கு கிடைக்கும். உடனே தேர்வு செய்யுங்க. சைட்டை முன்பதிவு செய்யறதுக்கு தொடர்புக்கு வாங்க. இடத்தை பார்வையிடணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா 25 சைட்டு மட்டும்தான் இருக்கு, வேகமா போயிடும். நியாயமான ரேட்டு, ஃபுல் டெவலப் பண்றப்போ ரேட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி வருது, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. மேலும் ஏதாவது ப்ராப்பர்ட்டிகள் வேணும் அப்படின்னாலும் தொடர்புக்கு வாங்க. விற்கணும் அப்படின்னாலும் எங்க சேனல் தொடர்புங்க. நாங்க முறையா வந்து பார்த்து கரெக்டா இருந்தா மட்டும் செஞ்சு கொடுப்போம். மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். 1 ஹவர்ல உங்களை கூப்பிடுறேன். சரி, நம்பர் வந்துருப்பு இந்த வாரத்தில். நம்பர் வந்தா முடிஞ்சு. ரோடு பேட்டர்லாம் வந்து இதாச்சு, டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது. சரி, இதான் ரோடு அப்ரோச்சுங்க. சின்னிபாளையத்திலிருந்து உள்ள வந்தீங்க அப்படிங்கன்னா இந்த தார் ரோட்ல இருந்து இப்படி திரும்புறப்போ ஒரே 1 கிலோமீட்டர்ல இப்படி திரும்பினீங்கன்னா வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு. இதை உங்களுக்கு காட்டியிருக்கோம். பாருங்க, இந்த ரோட்ல பாருங்க, நேரம் அங்கதான் சைட் இருக்குது. அந்த கிரீனரியா இருக்கிற இடம் தான் சைட்டு, ரொம்ப பக்கம். பாருங்க, அந்த பைக் போய் நிக்கிறதுக்கு முன்னாடி சைட்டு. இது ரோடு, நல்ல இது பஸ் ரூட், அப்ரோச்சபிள், நல்ல ஒரு பஸ் ரூட். இது நல்லா கிட்டத்தட்ட 60 அடி ரோடு. ஈஸியா எல்லாம் ஊரடி தோட்ட பக்கத்து கடைகள் எல்லாமே இருக்கு. இங்க வந்து பஸ்ல வந்து இறங்கி ஜஸ்ட் இங்க திரும்ப 1 மினிட்லயே இந்த சைட் அமைஞ்சிருக்குது. இந்த சைட்டு சுத்தியுமே எல்லா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுதான் அவினாசி ரோடுக்கு நம்ம செல்லக்கூடிய சாலை. இப்ப நம்ம தனம் நகர் அந்த இது உங்களுக்கு காட்டியிருக்கோம். அதை தாண்டி 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நல்ல பெரிய ரோடு. இந்த ரோடு கூட இப்ப புதுசா ரோடு போறக்க சாங்ஷன் ஆயிருக்கு பஞ்சாயத்துல. பெரிய ரோடு, நல்ல சௌகரியம் இருக்கு. அவினாசி ரோடு உங்களுக்கு காட்டியிருப்போம். அதுல அவினாசி ரோடு டு சேலம் ஹைவே ரோடு. இது பாருங்க, இது அவினாசி ரோடு. இப்ப ரைட் சைட்ல திரும்ப கார் போற ரோட்டை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் செல்லும் சாலை. இந்த கார் செல்லும் சாலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு சேலம் செல்லும் சாலை. நல்ல அருமையான ரோடு. பார்க் பிளாசா, லீமெரிடியன் ஹோட்டல்லாம் இந்த இடத்த தாண்டி தான் போகும் உங்களுக்கு. இதான் சின்னிபாளையம் ஜங்ஷன்ல இருந்து ரொம்ப நியர்பை உங்களுக்கு வந்துடும் இந்த இடம். இந்த ரோட்ல இருந்தா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள போனீங்கன்னா இந்த சைட்டுக்கே வந்துடலாம். ரொம்ப கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ்ல விலை குறைவான ஒரு மனை இது வந்திருக்கு. வேணுங்கிற பயன்படுத்திக்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. ஏன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளியே நல்ல ரேட்ல போயிட்டு இருக்குது. பட் இது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. வேணுங்கிற பயன்படுத்திக்கலாம். ரைட் திரும்பினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கூட வராது. சாரி, 2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம் நீங்க. அனைத்து வசதிகளும் இந்த மனைக்கு இருக்கு. ஏன்னா சிட்டிக்கு ரொம்ப நியர்பை, அருகாமையில் தண்ணி வசதி எல்லா அனைத்துமே உள்ள இருக்குது. இந்த குடியிருப்புக்கு முக்கியமே தண்ணி தான். தண்ணி வசதி இருக்குதா. பிளானு பேர் வந்து மகாலட்சுமி கார்டன், கரியாம்பாளையம்.
இந்த வீட்டு மனைகள் எப்படி பாருங்க, 30 அடி ரோடு, மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு, உள்ளுக்குள்ள பாருங்க 33 அடி பெரிய ரோடுங்க. திருப்பி கீழே பாருங்க 33 அடி ரோடு. இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா எல்லாம் 33 அடி ரோடு, சுத்தியுமே ரோடுகள் அமைஞ்சிருக்கு. பூமி ஸ்கொயரா இருக்கு, நல்ல அளவா அழகா இருக்கு. வேணுங்கிற முந்துங்க. மேலும் இந்த சைட்டு புக் பண்ணணும்னா உடனடி தொடர்பு வாங்க. நன்றி, வணக்கம்.